உடையார் பாகம் 3 அத்தியாயம் 32. என்ன செய்வது என்று தெரியாமல் தருமன் திகைத்து போனான். குதிரைகள் ஆட்டு மந்தையை நோக்கி வர ஒருவர் எழுந்து நின்று உரக்க கத்தினார். ஆட்டு மந்தைகளை அவன் பிரிக்க முயற்சித்தான். ஆனாலும் 3 ஆடுகள் அப்படியும் இப்படியும் அலைந்தன. குதிரை வண்டி வேகமாக ஓடி அந்த ஆடுகளை தூக்கி அடித்து துவைத்து ஓடிற்று. அப்படி ஓடுகின்ற பொழுது அந்த வண்டி எகிரி எகிரி அலைந்தது. வலது பக்கமுள்ள ஒரு மண் வீட்டின் மீது இடித்து பிறகு இடது பக்கம் திரும்பி முழு வேகத்தில் அங்கு உள்ள செடிகளுக்குள் போய் சிக்கி வேகமாக அடிபட்டு பள்ளத்தில் விழுந்து வேகமாக எகிரி தடேல் என்று வலது பக்க ஏற்கால் உடைய தேரில் உள்ளவர் எகிரி போய் ஆற்றுக்குள் தலைக்குப்புற விழுந்தார். தருமன் பதறி போனார். 10 கோல் தூரத்தில் நடந்த இந்த விபத்து குணசீலன் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. மழை பெய்திருப்பதால் ஆற்றில் தண்ணீர் வேகமாக போய் கொண்டிருந்தது. குணசீலன் குதிரையை சட்டென்று இழுத்து நிறுத்தி தரையில் குதித்து ஆற்றின் கரைக்கு ஓடினான். நீரில் விழுந்த இளவரசர் தலை நிமிர்த்தி கரை நோக்கி கை போட்டு வருவதை பார்த்து சட்டென்று தன் இடுப்பு வேட்டியை அவிழ்த்து ஆற்றுக்குள் இறங்கி அவர் மீது ஒரு நுனியை போட்டான். அவர் நுனியை இறுக பற்றி கொள்ள வேகமாக கரைக்கு இழுத்தான். ஆறு பெரிய அகலமில்லை. அதனால் எளிதில் இருவருமே கரை சேர்ந்தார்கள். இளவரசர் கரை சேரி தடுமாறி நின்று பிறகு மெல்ல அமர்ந்தார். இளவரசே, எங்கே ஏதேனும் காயம்பட்டிருக்கிறதா? கவலையோடு குணசீலன் கேட்டான். எதுவும் இல்லை, ஒரு சின்ன அதிர்ச்சி, அவ்வளவுதான். பாதைகளையும் சரி செய்து இப்படிப்பட்ட வண்டிகளையும் நாம் செய்துவிட்டால் சேர தேசத்திற்கு முன்னும் பின்னும் போய் வருவது எளிதாகும். குறிப்பாய் பெண்கள் அதிகம் பயணப்பட முடியும். குழுக்களே இல்லை. குறிப்பாக மாட்டு வண்டிகளுக்கு இப்படிப்பட்ட வில் பொருத்துவது மிக பெரிய உதவி. குணசீலா, நீ மிக பெரிய உதவி செய்திருக்கிறாய். உன் அறிவும் ஆர்வமும் என்னை பரவசப்பட வைக்கின்றன. நீ தவறி போய் பாண்டிய தேசத்தில் பிறந்து விட்டாய். சோழ தேசத்தில் பிறந்திருக்க வேண்டியவன் நீ. அப்படி இருந்திருப்பின் சேனாதிபதியாகியிருப்பாய். இல்லை ஐயா, நான் பாண்டிய தேசத்துக்காரன். அந்த தேசத்தின் வளத்துக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் பெண்டுகளும் இம்மாதிரி மிருதுவான வண்டியில் பயணம் செய்ய வேண்டும். நடந்து நடந்தே கால் எலும்புகள் தேய்ந்த அந்த பெண்டுகளுக்கு இந்த சுகம் வரவேண்டும் என்பது என் ஆசை. செய்வோம் செய்வோம், நிச்சயம் செய்வோம். இளவரசர் அவன் தோளில் கை ஊன்றி எழுந்து நின்றார். அருண்மொழிபட்டன் அருகே வந்து குதிரையிலிருந்து கீழே குதித்தான். மேய்க்காவல் வீரர்கள் கீழிறங்கினார்கள். என்னவாயிற்று? விழுந்து விட்டாரா? நல்ல வேளை, ஆற்றில் விழுந்தார். அருண்மொழிபட்டன், இந்த மாதிரி வில் வைத்த தேர்கள் இன்னும் 1000 செய்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. எதற்கு இளவரசே? அருண்மொழிபட்டன் தள்ளாடி நடப்பவரை பார்த்து கேட்டான். அவர் திரும்பி குணசீலனை பார்த்தார். சற்று விலகி இரும் குணசீலரே என்று கட்டளையிட்டார். குணசீலன் சரக்கென்று எழுந்து விலகி போனான். அருண்மொழி குணசீலனுக்கு கிடைத்த மரியாதையை மனதுக்குள் குறித்து கொண்டான். அருண்மொழி ஒரு தேரில் 3 வீரர்கள் ஒரு சாரதி. 3 பேரும் விற்களோடு தங்களை சுற்றி அம்புகள் நிறைந்த பைகளோடு பயணப்பட்டு படையெடுத்தால் ஒரு நாள் பயணத்தில் திருவொற்றியூர். திருவொற்றியூரிலிருந்து இன்னும் 4 நாள் பயணம். கங்க தேசத்திலிருந்து 4 அல்லது 5 நாட்கள் பயணம். மேலை சாளுக்கியரை துவம்சம் செய்துவிடலாம். இளவரசே, எதற்கு இன்னும் போர் பற்றியே சிந்திக்கிறீர்கள்? ஏன், போர் நின்றுவிட்டது என்று நினைக்கிறாயா? இல்லை அருண்மொழி, முன்னிலும் உக்கிரமான ஒரு போர் நடக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. எதனால் இளவரசே அப்படி நினைக்கிறீர்கள்? திருவொற்றியூரில் போய் வா என்று விடை கொடுத்த போர் வீரர்கள் குறைந்தபட்சம் 2 வருடத்தில் மற்றவர்களை தயார் செய்து படையெடுப்புக்கு வழிவகுத்து நம்மை நோக்கி நிச்சயம் வரத்தான் செய்வார்கள். 2 வருடத்திற்குள் 1000 தேர் செய்துவிட முடியாதா? இளவரசர் கை ஊன்றி நின்றார். அருண்மொழிபட்டன் அவரை நிறுத்தினான். செய்துவிட முடியும் என்று உறுதி சொன்னான். பிரம்மராயரிடம் சொல், நமக்கு இப்படிப்பட்ட தேர்கள் தேவைப்படும். உடைந்திருந்த தேரை குடந்தைக்கு அனுப்பு. குடந்தையில் தேர்கள் செய்ய சொல். அந்த தேர்களை நாம் திருமுனைப்பாடி நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் அனுப்பி அங்கும் செய்ய சொல்லலாம். இங்குவிட நல்ல மரங்கள் கீழே சாளுக்கியத்தில் அதிகம் கிடைக்கும். அங்கும் செய்ய சொல்லலாம். இந்த தேர்கள் பரவலாக பல இடங்களில் செய்யப்பட வேண்டும். இடையராது மரத்தச்சர்கள் பல்வேறு ஊர்களில் இப்படிப்பட்ட தேர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இளவரசே, இங்கு கோயில் பணிகள் அதிகம் இருக்கும்போது இந்த பணிகள் அதிகம் அல்லவா? உனக்கு புரியவில்லையா அருண்மொழி? வெறும் கோயில் பணிகள் மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதாது.
நம் எல்லைகளை பலப்படுத்த வேண்டுமெனில் இம்மாதிரியான வேகமாக செல்லும் வாகனங்கள் தேவை. அருண்மொழி, இன்னொன்றும் சொல்கிறேன். குணசீலனை பத்திரமாக பார்த்துக்கொள். நமது மெய்க்காவல் படை வீரர்களே அவன் மீது பொறாமைப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அவன் வாராது போல வந்த மாணிக்கம். அவனுக்கு இன்னும் சிறப்பான பதவி கொடு. அவனை சோழ தேசத்தவன் என்று அறிவித்துவிடு. அவன் ஏற்க மாட்டானே இளவரசே. அவன் என்ன ஏற்பது? அவன் சோழ தேசத்தவன்தான். இன்னும் நுணுக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு ஒரு சோழ தேசத்து பெண்ணை மனம் முடித்து இங்கேயே கட்டிப்போடு. அவன் என்ன கேட்டாலும் கொடு. சரி, உங்களால் இப்போது நடக்க முடிகிறதா? முடியும். ஆனால் இடுப்பில் ஒரு வலி இருக்கிறது. நான் நேரே அரண்மனைக்கு போகிறேன். என்னை தொடர வேண்டாம். குணசீலனோடு கோயில் பக்கம் போய்விடு. மெய்க்காவல் வீரர்கள் குதிரையில் ஏறிக்கொள்ள இளவரசர் தனது குதிரையில் நிதானமாக ஏறி அமர்ந்து கொண்டார். அவருக்கு இடுப்பு வலி அதிகமாகவே இருந்தது. குதிரையை சொடுக்கினார். அவர் குதிரை நிதானமாக அவரை சுமந்து கொண்டு தஞ்சை அரண்மனை நோக்கி போயிற்று. தளிச்சேரி பெண்டிற்கான குடியிருப்பின் தென் திசையில் வீடுகள் எழுப்பினார்கள். சுவர் எழுப்பி தரை செய்து விடுங்கள், கூரை போட வேண்டாம் என்று கற்றளி சிற்பிக்கு தகவல் வந்தது. ஏன்? வெட்ட வெளியை பார்த்து கொண்டு நாங்கள் படுத்து கிடக்க வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் ஆணையா? தளிச்சேரி பெண்டுகள் அவரிடம் சீறினார்கள். எல்லாவற்றிற்கும் கேலியாகவும் குதர்க்கமாகவும் பேசுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்வது நல்லது. உங்களுக்கு கூரை வீட்டை விட தட்டோடு வைத்து தளமாக செய்யலாமா என்று யோசனை இருக்கிறது. தட்டோடுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. அது மட்டும் அல்லாது அந்த தட்டு ஓடுகளின் மீது வேய்வதற்கு வேறு விதமான ஒரு கூரையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரீட்சார்த்தமாக இங்கே செய்து பார்ப்பார்கள். அடிசக்கை, ஒருவேளை இடிந்து விழுந்தால் தளிச்சேரி பெண்டுகளோடு முடியட்டும். அரசரோ அமைச்சரோ உபசேனாதிபதிகளோ இதில் பாதிக்கப்படாமல் இருப்பது நல்லது என்று நினைக்கிறீர்கள் போலும். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். வாயை கொடுத்து மாட்டிக்கொள்வேன் என்பது உங்களுடைய தலையெழுத்து என்றால் அதை தடுக்க யாரால் முடியும்? பேச பேச உங்களுடைய புத்தியின் கோணல் எல்லோருக்கும் தெரிய வருகிறது. உங்களுடைய ஆட்டம் பாட்டத்திற்கு அப்பால் நீங்கள் கேவலமானவர்கள் என்பதை நீங்களாகவே வெளியே சொல்லிக்கொள்ள வேண்டாம். ஒரு சிற்பி உரத்த குரலில் கண்டிக்க, இன்னொருத்தி வாய் திறக்க வீணை ஆதிச்சன் மெல்ல அடக்கினான். போதும், அவர் நன்மைக்காக செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேனும் ஒரு இடத்தில் பரீட்சார்த்தமாக பார்க்கத்தானே வேண்டும். நன்றாக அமைந்துவிட்டால் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு எங்களுக்கென்று தனியாக செய்து கொடுத்தார்கள் என்று ஊரெல்லாம் பெருமைப்படுவாய் அல்லவா? அதற்கும் தயாராக இரு என்று சொல்ல பெண்கள் அடங்கி போனார்கள். ஓடுகள் வந்து இறங்கி தளிச்சேரி பெண்டுகளும் மக்களும் வந்து ஆர்வலாக பார்த்தார்கள். குணசீலன் வந்து நின்றான். கட்டிட சிற்பிகள் அவனை சுற்றி கொண்டார்கள். பணந்துண்டங்களுக்கு பதிலாக நல்ல மரக்கட்டைகளை ஒரு உத்திரமாக அடுக்குங்கள். மெல்லிய மரப்பட்டைகளை குறுக்காக வையுங்கள். இந்த உத்திரங்கள் நிற்பதற்காக பெரும் உத்திரங்கள் போட்டு தூண் நடுங்கள். மெல்லிய மர பலகைகள் மீது தட்டோடுகளை அடுக்கி கொண்டு வாருங்கள். மழை ஒரு சொட்டு கூட உள்ளே விழாது. இன்னொரு விஷயம், ஓடு வைக்கும் போது உள்ளுக்குள்ளே வெள்ளை வண்ணம் அணித்து விடுங்கள். ஆக கூரை பிரகாசமாக இருக்கும். ஒரு விளக்கு அடியில் எடுத்து வைத்தால் வெள்ளையில் அடித்து திரும்ப வரும். மரத்தில் வர்ணம் பூச வேண்டுமா? நிச்சயம் பூச வேண்டும். அது மரத்தை பாதுகாக்கும். வர்ணத்துக்கு எங்கே போவது? சீராளனிடம் சொல்லுங்கள். அவன் மரத்திற்கு எந்த வர்ணம் பூசுவது என்பதை தெளிவாக சொல்லுவான். குணசீலன் சொல்லிவிட்டு போனான். குணசீலன் போன பிறகு சீராளன் வந்து நின்றான். அந்த ஓவியனை எல்லோருக்குமே அங்கு தெரிந்திருந்தது. தளிச்சேரி பெண்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டு வரவேற்றார்கள். இந்த குணசீலர் ஒரு ஞானி, சகலகலா வல்லவர். எதையும் அவர் கூர்மையாக பார்க்கிறார், தெளிவாக சிந்திக்கிறார். இந்த தட்டோடு மிக அற்புதமான விஷயம். உள்ளுக்குள் சத்தமே வராது, வெப்பம் வராது இருக்க வேறொரு விஷயம் இங்கு ஒரு கட்டட சிற்பி செய்தார். யார் அது? கங்க தேசத்து கட்டட சிற்பி. அவர் அடிமை வீரன்தான். இங்கு கரியமாணிக்கம் என்றொரு பெண். அவர் வீடு மிகுந்த வெக்கையாக இருந்தது. அவர் கூரையை தூக்கி உள்ளிருக்கும் காற்று வெளியே போக ஏற்பாடு செய்தார். சீராளனுக்கு கரியமாணிக்கத்தின் வீடு காட்டப்பட்டது. எச்சுமண்டை கதவுகளை அகல திறந்து சீராளனை மரியாதையாக வரவேற்றார். எச்சுமண்டையின் பணிவு வித்தியாசமாக இருந்தது. மற்ற தேவரடியார்கள் உதடு சுழித்தும் தோள்களை குலுக்கி குழைந்தும் தழைந்தும் பேச, இந்த பெண் சாதாரணமாக இருப்பதும் போர்த்தி கொண்டு நடப்பதும் ஆச்சரியமாக இருந்தது. தளிச்சேரி பெண்டிரில் அமைதியானவர்கள் உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான். கூரையை தூக்கி இருப்பதை பார்த்தான். அந்த புது வீட்டின் கூரைக்கு அருகே கூம்பு வடிவமாக எழுந்திருக்கும் இடத்தில் 2 வட்டங்கள் பொருத்தப்பட்டன.
உள்ளே ஏணி போட்டு எவரும் புகுந்து விடாது இருக்க என்று சொல்லி கம்பிகள் வைக்கப்பட்டன. அதன் வழியாக வர வேண்டும் என்றால் கம்பிகளை அறுத்தால்தான் முடியும் என்று அந்த உறுதி சோதித்து காட்டப்பட்டது. 2 நாட்கள் கழித்து வர்ணங்கள் பூசிய உத்திரக்கட்டைகளை தளிச்சேரி வீட்டிற்கு கொண்டு வந்து இறக்கினார்கள். எல்லா உத்திரக்கட்டைகளுக்கும் பச்சை வர்ணம் அடித்திருந்தது. குறுக்கே போடப்பட்ட ஓடுகள் படிய வேண்டி மெல்லிய மரப்பட்டைகளுக்கு வெள்ளை வர்ணம். அந்த கட்டைகளும் வெள்ளை வர்ணம் என்கின்ற போதே இரண்டும் ஒன்றோடு ஒன்று முயங்கி ஒரு விதமான பிரமையை ஏற்படுத்தின. கூரை இப்படித்தான் இருக்கும் என்று தரையில் தட்டு ஓடுகளை பரப்பி அதன் மீது ஓடு வைத்து காண்பித்த போது பல பேர் ஆச்சரியப்பட்டார்கள். சோழ தேசத்தின் முகமே மாறிவிடும் போல் இருக்குதையா. அரசர் கோயில் கட்டினாலும் கட்டினார், கோயில் எழும்புகிறதோ இல்லையோ நம்முடைய வீடுகளெல்லாம் அற்புதமாக மாறுகின்றன. இதில் ஒரு அற்புதமும் இல்லை. நம் வீடுகள் என்று சொல்லும்போது ஒரு அலட்சியமாக பணந்துண்டங்களும் வளைவு ஓடுகளும் என்று நம்மை நாமே இழிவுபடுத்தி கொண்டு ஒரு பொந்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது. நல்ல விஷயங்கள் கைக்கு அருகே இருக்கின்றன, பயன்படுத்திக் கொள்கிறோம், அவ்வளவுதான் என்று சீராளன் சாதாரணமாக பதில் சொன்னான். ஆனால் நீங்கள் எல்லாம் இன்னும் ஓலை குடிசைக்குள்ளே இருக்கிறீர்களே. வரும், மெல்ல கட்டிக்கொள்ளலாம். நீங்கள் கட்டிக்கொண்டு பிறகு எங்களுக்கு கட்டினால் என்ன? ஒரு தளிச்சேரி இளம்பெண் சீராளனை பார்த்து கேட்டாள். அப்படி இல்லை, உங்களுடைய வீடுகள் எல்லாம் பரிச்சார்த்தமானவை. நீங்கள் குதி குதி என்று வீட்டுக்குள் குதிப்பீர்கள். இப்படி குதிப்பவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து உங்கள் குதியலுக்கே இந்த வீடு தாங்குகிறது என்றால் எங்களை போன்று மிருதுவாய் போகிறவர்களுக்கு வீடு எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும். வாசல் திண்ணை, அந்த திண்ணைக்கு சிகப்பு நிறம், தூண்களுக்கு மெல்லிய வெள்ளை மணல் நிறம், கூடத்து தரைக்கு சிகப்பு நிறம், மற்ற அறைகளின் தரைக்கு மஞ்சள் நிறம், முற்றத்துக்கு மட்டும் கருங்கல் தளம். கூடம் கழுவிய தண்ணீர் சுவரின் அடி வழியே ஓடி வீட்டிற்கு பின்புறம் போய் விழ வேண்டும். கருங்கல் பலகைகள் அதிகம் கிடைக்கின்றன. சுவர் கட்டும் போதே இந்த கருங்கல் பலகைகளை பண்டங்களை வைக்கின்ற இடமாக, துணிகள் மடித்து வைக்கும் இடமாகவும் செய்து விடலாம். அவன் விதவிதமாய் குறிப்புகள் எடுத்து கொண்டு போனான். குணசீலனும் அவனும் 2 நாட்கள் கழித்து ஒன்றாக வந்தார்கள். அந்த வீட்டை கட்டட சிற்பிகளோடு சுற்றி சுற்றி பார்வையிட்டார்கள். கட்டி முடித்த வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து பேசினார்கள். ஆண்களும் பெண்களும் அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்தார்கள். முற்றத்து சுவரிலும் முள்கம்பிகள் பதித்து விடலாம், பாதுகாப்பாக இருக்குமல்லவா என்று குணசீலன் சொல்ல அவனை சீராளன் பாராட்டினான். கூடத்தில் பிறை மாடம், வழிநடையில் ஒரு திண்ணை, கதவில் முக்கோணமாக ஓட்டைகள், உள்புற கதவுக்கு இரும்பு நாதாங்கி, சமையல் அறைக்கு புகைப்போக்கி, சமையல் அறைக்குள் ஒரு தாழ்ந்த ஜன்னல், தாழ்ந்த ஜன்னலுக்கு அப்பால் கொல்லைப்புறத்தில் அம்மியும் ஆட்டுக்கல்லும், அதற்கு அப்பால் குளியலறை, அதற்கு பிறகு சிறு தோட்டம் என்று வகைப்படுத்தி கொடுத்தார்கள். கூடத்தில் உத்திரத்தில் ஊஞ்சல் மாட்டும் கொக்கிகளை பொருத்தினார்கள். 4 வீடுகள் ஒட்டுமொத்தமாக தயாரானதும் இதுதான் கட்டுமான முறை என்று சிற்பிகளிடம் சொல்லிக்கொண்டு தளிச்சேரி பெண்டுகளிடம் விடுதலை பெற தளிச்சேரி பெண்டுகள் குணசீலனின் சீராளனின் கைகளை பற்றி கொண்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு அழுதார்கள். உங்களுக்காக ஒரு ஆட்டம் போடுகிறோம், வந்து பார்த்துவிட்டு போங்கள் என்று இடுப்பை காட்டிக்கொண்டு பேசினார்கள். இல்லை இல்லை, எங்களுக்கு வேலைகள் அதிகம் இருக்கின்றன, நீங்கள் ஆடுங்கள், எல்லோரும் பார்த்து மகிழும்படி ஆடுங்கள். உங்களுடைய உற்சாகம்தான் இங்குள்ள வீரர்களை மிக பெரிய பணிக்கு ஆயத்தப்படுத்தும். உங்களை இந்த சிற்பிகளுக்காகவும் வீரர்களுக்காகவுமே தத்தம் செய்யுங்கள், அது போதும் என்று சொன்னார்கள். தளிச்சேரி பெண்டுகளுக்கு அந்த வார்த்தைகள் பிடித்திருந்தன. உபசேனாதிபதிகளும் கருமார்களும் நெசவாளர்களும் தையற்காரர்களும் தேவார பண்பாடுகிறவர்களும் அந்த வீடுகளை வந்து பார்த்து வியந்து விட்டு போனார்கள். தஞ்சை நகரம் முழுவதும் தளிச்சேரி பெண்களுக்கு உண்டான புதிய வீடுகள் பற்றி பாராட்டி பரபரப்பாக பேசப்பட்டது. தளிச்சேரி பெண்டுகள் மீது நீரு பூத்த நெருப்பாக பலருக்கு பொறாமை வந்தது. பிறந்தா ஆட்டக்காரியா பிறக்கணும், நானும் பிறந்திருக்கேனே, நாய் ஜென்மம் என்று குலப்பெண்கள் அழுத்து கொண்டார்கள். ஏன், வந்து பாருங்களடி இங்கே வாழ்க்கை கிழிந்து தொங்குவதை என்று தளிச்சேரி பெண்டுகள் பெரிதாக குலப்பெண்களிடம் அலட்டி கொண்டார்கள். ஆனால் முன் எப்போதும் விட வாழ்க்கை ரம்மியமாக மாறி இருக்கிறது என்பதை அவர்களுக்குள்ளாவே பேசிக்கொண்டார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.